இரண்டு முக்கியமான சாதனைகளை இன்னைக்கு இந்தியா படைச்சிருக்கு. ஒன்று, ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமீபத்தில் நடந்த 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டு. அதை தொடர்ந்து டிஆர்டிஓ லேபில் சுமாராக 1200 வினாடிகளுக்கு ஒரு ஸ்கிராம் ஜெட்டை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே உலகத்தில் இப்போ எல்லாருமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான டெஸ்ட்டாக இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சில நாட்களுக்கு முன்னாடி டிஆர்டிஓட சீஃப் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அந்த அறிவிப்பில் எங்ககிட்ட அக்னி 6 மிசைல் ரெடியாக தான் இருக்குது, நம்மளோட கவர்மெண்ட் எப்போ எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்களோ உடனடியாக நாங்கள் டெஸ்ட்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ சீஃப் சொல்லியிருப்பார். அதை தொடர்ந்து சில நாட்கள் கழித்து 3500 கிலோமீட்டருக்கு நோட்டாம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நோட்டாமை தொடர்ந்து எல்லாருமே நிறைய கெஸ்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒருவேளை அக்னி 5ஓட ரிப்பீட்டட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் டெஸ்ட்டாக இருக்கலாம். HGV அப்படின்னு அழைக்கப்படுற ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள்ன்றது ஆல்ரெடி டிஆர்டிஓவில் டெக்னிக்கல் இவாலுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டு. இதோட டெஸ்ட்டாக கூட அது இருக்கலாம். அண்டு மேபி ஒரு சம்மரின் லான்ச்சு, நீர்மூழ்கியிலிருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ்ன்றது இருந்துச்சு. ஆனால் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி சமூக வலைதளங்கள் முழுக்க நிரம்பிருச்சு. இந்த டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறையவே நபர்கள் இதை வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. ஈவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களாலையும் இந்த ஏவுகணை ஹை அட்மாஸ்பியரில் பறந்துக்கிட்டு இருக்கப்ப ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோ கேமராவின் மூலமாக ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இந்த மிசைல் மென்யூர் பண்ணி போகிறத மிக தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த உயரத்தில் இந்த மிசைல் அதோட டைரக்ஷனை மாற்றுறதை நம்ம கண்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படின்றப்ப இது கண்டிப்பான முறையில் ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் சில நிபுணர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே, இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைப்பர்சானிக் கிளைடு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஆர்டிஓவோட அஃபிஷியல் பேஜில் இருந்து அப்டேட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் டிஆர்டிஓ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் கழிச்சு அப்டேட்டை கொடுத்தாங்க. அண்ட் இந்த அப்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஏன்னா டிஆர்டிஓவோட அப்டேட்டின் படி இது ஒரு அக்னி மிசைல். இந்த மிசைலில் நாங்கள் MIRVயை சோதித்து பார்த்துருக்குறோம், மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை சோதிச்சிருக்கோம். இந்த சோதனையின் பொழுது மல்டிபிள் டார்கெட்ஸ்ன்றது பெரிய பரப்பளவில் வைக்கப்பட்டிருந்தது. பக்கத்துலாம் கிடையாது, ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி நாங்கள் மல்டிபிள் டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட்ஸுக்கு எதிராக ஒரே மிசைலு அண்ட் அதோட MIRVஸை அனுப்பியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா MIRVஸும் அதோட டார்கெட் டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னு டிஆர்டிஓ தரப்புல இருந்து அறிவிப்பு வந்துச்சு. அண்ட் அது கூடவே இந்த மிசைலோட லான்ச் ஃபோட்டோகிராஃபையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து தெளிவாக பார்க்க முடியுது இது அக்னி 5 Mark 2 மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லையும் சேஞ்சஸ் இல்லை, ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் கிடையாது அப்படின்னு. பட் டிஆர்டிஓ இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அக்னி 5 Mark 2ன்ற மாதிரி எதையுமே சொல்லலை, வெறும் அக்னி மிசைல் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. த மோஸ்ட் அட்வான்ஸ்டு அக்னி மிசைல் வாஸ் டெஸ்டட் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது 5ஆ 6ஆ இல்லை அக்னி 5 Mark 2ஆ எதையுமே சொல்லலை. மற்றும் இது ஒரு MIRV கேப்பபிள் மிசைல். இதில் 10 மல்டிபிள் இண்டிபெண்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிளை வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதோட டைமென்ஷன்ஸை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது சுமார் 2 மீட்டர் டயாமீட்டர் இருக்கிறப்ப அண்ட் 3000 kgs ஆஃப் பேலோடு இருக்கிறப்ப சின்ன சின்ன டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னா டிஆர்டிஓவின் கருத்துப்படி, டிஆர்டிஓன்றேன் பாருங்க, இண்டிபெண்டன்ட் டிஃபென்ஸ் அனாலிசிஸோட கருத்துப்படி சுமாராக 8லிருந்து 10 வாரடை வைக்க முடியும் அப்படின்றது உண்மைதான். ஸோ இந்த மிசைல் டெஸ்ட்டை தொடர்ந்து இந்த மிசைல் டெஸ்ட்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத சொல்லலை. இந்த மிசைல் எந்த கிளாஸிஃபிகேஷனில் வருது, அக்னி 4ஆ 5ஆ 6ஆ அப்படின்றத பற்றி எதுவுமே சொல்லலை. வெறுமனா MIRV கேப்பபிலிட்டியை மட்டும் நாங்கள் சோதித்து பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு கேனிஸ்டரைஸ்டு மிசைல் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி அக்னி 5 ஏவுகணைகள் லான்ச் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கேனிஸ்டரைஸ்டு லான்ச்சாக இருக்காது, அந்த மிசைல் மட்டும் தனியாக அப்படியே ஸ்டாண்டில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க, அதை அப்படியே லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் கேனிஸ்டர்லேருந்து லான்ச் ஆகிறத. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணையை நம்ம ஒரு லான்ச் பொசிஷன்லேருந்து மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். அந்த செட்டப்புக்கு நேரம் ஆகும், ஒரு சில நாட்கள் அல்லது 10 நாள் 15 நாள் ஆகும் அப்படின்ற கணக்கு இல்லாமல் இப்போது கேனிஸ்டர்லேருந்து நம்ம லான்ச் பண்ணுறதுனால ஆந்தி கோலை நம்ம ட்ரக்கில் இந்த மிசைலை போட்டு எங்கே வேணாலும் அனுப்பலாம். அனுப்பி திடீர்னு இப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த செட்டப்பை முடிச்சு அந்த இடத்துலேருந்து நம்மளால் இந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த கேனிஸ்டரைஸ்டு.
மற்றும் இந்த கேனிஸ்டரைஸ்னால வரக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படின்னா, அந்த மிசைல் வந்து வெதர்னால அஃபெக்ட் ஆகாது. மழை, தண்ணி இந்த மாதிரி விஷயங்களால் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. கேனிஸ்டரைஸ்டு மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்கும். ஒன்று அப்படியே லான்ச் பண்ணுறது, இன்னொன்று வந்து அதை பத்திரமா வச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. இது வரைக்கும் இந்தியாவில் அக்னி 5 மிசைல்ஸை வந்து ஒரு கேனிஸ்டருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அதை அந்த கேனிஸ்டரில் வச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேனிஸ்டரை. அப்படியே அந்த கேனிஸ்டர்லேருந்தே லான்ச் பண்ணுற மாதிரிலாம் இதற்கு முன்னாடி நம்மகிட்ட இல்லை. அது சமீபத்தில் வெறும் ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னாடி தான் நடந்த டெவலப்மெண்ட்டு, கேனிஸ்டரைஸ்டு அக்னி 5 டெவலப்மெண்ட்டு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருப்போம். பிரதீப் குல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், டிஆர்டிஓவோட சயின்டிஸ்ட் ஒருத்தர், அக்னி 5 லான்ச்சரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் கூட ஹனி ட்ராப் மூலமாக மாட்டினார் அல்லவா. ஸோ அந்த நபரோட ரீசர்ச் அண்ட் ப்ரோக்ராம் அந்த டைம்லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த டெவலப்மெண்ட்டு தான். ஸோ கேனிஸ்டரைஸ்டு லான்ச் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. எம்ஐஆர்வி கேப்பபிலிட்டியும் சோதிச்சு பார்க்கப்பட்டிருக்கு. இது மிசைல் டெஸ்ட்டில் நடந்தது. இன்னொரு பக்கம் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஜெட் ப்ரொபல்ஷன், ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா இதில் ஆர்என்டி டெவலப்மெண்ட்டில் பல வருடங்களாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்கிராம்ஜெட்டுன்றது ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜிக்கு மிக மிக முக்கியமான ஒரு என்ஜின் தொழில்நுட்பம். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை டெவலப் பண்ண முடியும். ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது வேறு. அதற்கு வந்து ஒரு பூஸ்டர் ஸ்டேஜ்ன்றது தேவை. அந்த பூஸ்டர் ஸ்டேஜ் அந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளை ஒரு மேக்ஸிமம் ஆல்டிடியூடு கொண்டு போனதுக்கப்புறமா அது கீழே விழுகும், அவ்வளோதான். பட்டு சஸ்டெயின்டு ஹைப்பர்சானிக் ஸ்பீடு நம்ம கொடுக்கணும் ஒரு மிசைலுக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜின்றது தேவை. நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஆல்டிடியூடுக்குலாம் போகாது. அந்த ஆல்டிடியூட் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஹை ஆல்டிடியூட் பார்த்து எடுக்கணுமா, இல்லை அப்படின்னா ஸ்கீமிங் மூலமாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால தான் அந்த மிசைல் வந்து எதிரிகளால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு டார்கெட்டை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணிடுது மிசைல். பட் ஹெச்ஜிவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்டிடியூட்லாம் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஹெச்ஜிவி அதோட ஹை ஆல்டிடியூடுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது ரிட்டர்ன் வர்றப்ப ஹைப்பர்சானிக் ஸ்பீட் அடையும். ஸோ இந்த மிசைலை லான்ச் பண்ணுறப்ப இது எங்கேருந்து லான்ச் ஆகுது, எதை நோக்கி போகுது அப்படின்றத ஓரளவுக்கு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தை விட மிக மிக அட்வான்ஸ்டான ஒரு தொழில்நுட்பம் தான் ஸ்கிராம்ஜெட் டெக்னாலஜி. ஏன்னா இது நமக்கு ஒரு மிக முக்கியமான கீ ஃபேக்டர் ஒன்று கொடுக்குது. நம்மளோட மிசைலை வந்து எந்த உயரத்தில் இருந்து வேணாலும் நம்ம லான்ச் பண்ணலாம். ஈவன் அதை ஒரு ஸ்கிமிங் மிசைலாகவும் நம்ம கொடுக்கலாம். லோ ஆல்டிடியூட்லேயே பறந்து ரேடார்ஸில் சிக்காமலும் அதை பறக்க வைக்கலாம். மிகப்பெரிய அளவில் பூஸ்டர்ஸ்லாம் நமக்கு இதுக்கு தேவையில்லை. மிசைல் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நம்ம வார்ஷிப்பில் இருந்து கூட இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும். ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்ஸோட கேஸ் வேறு. நம்ம அதை தரையில் இருந்தால் லான்ச் பண்ணணும். ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப அதிகம். பூஸ்டரோட ஸ்டேஜ் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இந்த ஸ்கிராம்ஜெட் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏரு, சர்ஃபேஸு, அண்டர் த சர்ஃபேஸு அண்டு சி லெவல்லேருந்தும் லான்ச் பண்ணலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கறதுனால இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினோட டெஸ்டிங்ன்றது உலகமே வியந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது இந்தியா பண்ணது. ஏன்னா 120 செகண்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 1200 செகண்ட்ஸ்ன்றப்ப கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நடந்திருக்கு இந்த டெஸ்ட்டு. முன்னாடி 2 நிமிஷம் நடந்தது, இப்போ 20 நிமிஷம் நடந்திருக்கு. இந்த 20 நிமிஷம் சஸ்டெயின்டாக இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா இதை ரியல் லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா சுமாராக 2500லேருந்து 3500 கிலோமீட்டர் கவரேஜை வந்து ஒரு மிசைலுக்கு இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் வந்து கொடுக்க முடியும். இந்த ஸ்பேன் ஆஃப் 20 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மிசைலை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டர் ஃபேஸ் இருக்கும். அந்த பூஸ்டர் ஃபேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு அப்புறமா கலண்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் ஸ்கிராம்ஜெட் என்ஜின் டேக் ஓவர் பண்ணும். ஸ்கிராம்ஜெட் என்ஜின் டேக் ஓவர் பண்ணி 20 நிமிஷம் அது சஸ்டெயின்டாக எரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மிசைல் வந்து குறைஞ்சது 2500லேருந்து 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கும். அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரியல் லைஃப் ஃபேக்டரில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோஸ்ட்டில் இருந்து சுமாராக 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களை நம்மளால் அடிக்க முடியும். அதுவும் தரையிலேருந்து லான்ச் பண்ணி அடிக்க முடியும். விமானங்களை பற்றி நான் பேசலை, கப்பல்களை பற்றி நான் பேசலை, அண்ட் நீர்மூழ்கி கப்பல்களை பற்றி நான் பேசலை. ஸோ பிரம்மோஸ் வந்து வெறும் 300 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டு இருக்கும் பொழுது சிவதானு பிள்ளையை பார்த்து அமெரிக்க கடற்படையின் மிக முக்கியமான அதிகாரி நம்மளோட 290 வார்ஷிப்பை இவங்களோட பிரம்மோஸ் மிசைல்ஸால் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப யோசிச்சு பாருங்க, 2500-3000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஸ்கிராம்ஜெட் என்ஜினை இப்போ நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். அந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை வச்சு பிரம்மோஸ் மார்க் 2 ரெடி பண்ணோம் அப்படின்னா
இந்திய கடலோர பகுதிகளுக்கு பக்கத்தில் கூட யாராலையும் வர முடியாது கரண்ட் டெக்னாலஜியில். இந்த ஈஜஸ் காம்பேட் சிஸ்டமு என்ன காம்பேட் சிஸ்டம் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, நம்மளோட கோஸ்டல் பேட்டரிஸுக்கு 1500-2000 கிலோமீட்டர் கூட அவங்க பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு லான்ச் கேப்பபிலிட்டி வந்து இந்த என்ஜின் நமக்கு கொடுக்குது. அண்டு இதற்கு முன்னாடி நம்ம என்ஜின்ஸை வந்து ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருந்தோம். நம்மளோட பிரம்மோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோர் வந்து ரஷ்யன்ஸ் டெவலப் பண்ணது. பட் இப்போ முழுக்க இந்தியாவிலே நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறதுனால டிஆர்டிஓ பண்ணியிருக்கிறது அப்படின்ற சாதாரணமான விஷயமே கிடையாது. சமீபத்தில் டிஆர்டிஓ வந்து பொழந்த கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடித்து 6ஆக பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு ட்ரம்ப்போட ஸ்பீச் தான் ஞாபகம் வருது. We're going to win so much, you may even get tired of winning. And you'll say, please, please, it's too much winning. We can't take it anymore. Mr. President, it's too much. And I'll say, no, it isn't. We have to keep winning. We have to win more. We're going to win more. We're going to win. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.